ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. என்னன்னா நம்ம டிடபிள்யூஎஸ் பத்தி நிறைய விதமான கண்டென்ட்ஸ் மேக் பண்ணியிருப்போம். என்னோட சோனி ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ற கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ அண்ட் தென் ரீசெண்டா மிவி, அதுக்கப்புறம் ஒன் பிளஸ், இந்த மாதிரி எல்லா விதமான டிடபிள்யூஎஸ்மே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். அண்ட் நிறைய பேர் அதில் கேட்ட கொஸ்டின் என்ன, அண்டர் 2K பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு டிடபிள்யூஎஸ் எதை நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு உங்களுக்காகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல அண்டர் 2K பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெட்செட் தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அண்ட் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன டிசைட் பண்ணுன்றத பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ரியல்மில இருக்கிற டிடபிள்யூஎஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ண போறோம். இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா T310ன்ற ஒரு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிடபிள்யூஎஸ். அண்ட் இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிடபிள்யூஎஸ் சொல்லி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வேற லெவல்ல ஒரு டிடபிள்யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை இங்க உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த ஹெட்செட்டை அண்டர் 2Kல பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு ஆஃபர் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா பிளிப்கார்ட்ல நான் பாக்குறப்ப என்ன இருந்ததுன்னா 2199 அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருந்தது. பட் ஆஃபர் டைம்லாம் வரப்போ 2000 பிளஸ் இந்த ஒரு பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டில் யூஸ் பண்றப்ப 100 ருபீஸ் லெஸ் ஆகிட்டு 1900 ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த ஹெட்செட்டை பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அரௌண்ட் ஒரு 2200 கிட்ட அந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஹெட்செட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்டா பிளிப்கார்ட்ல அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு வேற லெவல்ல ஒரு ஒர்த்தான ஒரு டிடபிள்யூஎஸ் நான் சொல்லி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் மிவி பிராண்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 5K கிட்ட இருந்த பிரைஸ் ரேஞ்சுக்கான ஒரு பட்ஜெட். அண்ட் அதை தவிர வேற ஒரு சில டிடபிள்யூஎஸ்மே நான் ட்ரை பண்ணதில்ல. எனக்கு பெஸ்டா பட்டது கேட்டீங்கன்னா இந்த டிடபிள்யூஎஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மியோட T310. நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் சஜஸ்ட் பண்ணது இந்த டிடபிள்யூஎஸ் தான். ஸோ அதை தான் நான் இங்க உங்களுக்கு முன்னாடியே கிளியரா சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம இந்த டிடபிள்யூஎஸ் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிடபிள்யூஎஸோட முதல் பாசிட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இதுல உங்களுக்கு சிங்கிள் டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க, மல்டி டிரைவர் கிடையாது. மல்டி டிரைவர் தெரியாதவங்களுக்கு நான் இங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டியூவல் டிரைவர் அப்படிலாம் மல்டி டிரைவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடா லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற, லோ ஃப்ரீக்வன்சினா பேஸை மீன் பண்ணும், அண்ட் மிட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சினா உங்களுக்கு ட்ரிபிள் அண்ட் தென் வோக்கல்ஸ், இது எல்லாத்தையுமே குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ளது. டியூவல் டிரைவர் கொடுத்தாங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சவுண்ட் செப்பரேஷன்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே டியூவல் டிரைவர்ல உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சிக்கு செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க, அதாவது பேஸ்க்கு மட்டுமே செப்பரேட்டா ஒரு டிரைவர் இருக்கும். அண்ட் தென் இன்னொரு டிரைவர் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு மிட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணிக்கும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சவுண்ட் செப்பரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட பிரைஸ் ரேஞ்சுமே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த பட்ஜெட்ல இருக்கிற எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சிங்கிள் டிரைவர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிங்கிள் டிரைவருமே உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்தா உங்களுக்கு பேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பயங்கரமா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பேஸ்க்கு வந்து செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டான ஒரு 12.4 mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க, டைனாமிக் பேஸ் டிரைவர். ஏன் டைனாமிக் பேஸ் டிரைவர் சொல்றாங்கன்னா, உங்களால இது எல்லாத்தையுமே ஆப்ல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஆப் கண்ட்ரோல் பண்றது எப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பாப்பீங்க. முதல்ல இதை 12.4 mm டிரைவர் கொடுத்துருக்குது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது, நல்ல ஒரு பஞ்சியா இருந்தது. என்னோட பட்ஸ் 2 ப்ரோல கூட கொஞ்சம் இதுவா இருக்கும், பட் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பேஸ் வந்து சூப்பராகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல எந்த ஒரு நீங்க ஒரு பேஸ் லவ்வரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை பேஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் பாசிட்டிவா நான் இதில் பார்த்தது சவுண்டோட குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, மிவி ஆகட்டும் இல்ல மற்ற பிராண்ட்ல இருக்கிறதெல்லாம் விட நான் பார்த்ததுல இது சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டியை டெலிவரி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் இன்புட் நான் வாங்கினேன், என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருந்ததுன்றது அவங்களுமே எல்லாரும் நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. எனக்குமே பர்சனலா அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆடியோ கிளாரிட்டி சூப்பரா இருந்தது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த பாசிட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 46 டெசிபலுக்கான ANC கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 46 டெசிபல்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் நம்மளை சுத்தி இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு எல்லாத்தையும் ஆடியோ எல்லாத்தையும் நாய்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ஹியர் பண்றப்போ ஒரு இமர்சிவான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களால என்ஜாய் பண்ண முடியும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 இருந்து ஒரு 40 டெசிபல் அந்த ரேஞ்சில் ANC இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இப்போ வரதுல மோஸ்ட்லி 45, 46 அந்த மாதிரி டெசிபிள்ஸ்ல வரப்போ நீங்க ஒரு என்விரான்மெண்ட் நாய்ஸியான என்விரான்மெண்ட்ல இருக்கிற அப்பவுமே இது உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவுட் சைட் நாய்ஸ் எதையுமே எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா, இதுவே நீங்க ஒரு 20 டெசிபல் 25 டெசிபல்
இந்த இதுலேயே உங்களுக்கு அப்படின்னா இன்புட்டும் தரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிடபிள்யூஸாக வாங்க போகிறேன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதை டிசைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி அப்படியே இதில் அடிஷனலாக ஆட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே எங்கேயுமே எந்த ஒரு ஆல்ரெடி எந்த நாய்ஸுமே இருக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு லோவான ஒரு டெசிபிள் இருக்கிற ஏஎன்சி அந்த டிடபிள்யூஸ்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு அவுட் சைடில் போகிறப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி டைம்லாம் அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ஹையர் டெசிபிள் இருக்கிற ஒரு ஏஎன்சி சப்போர்ட் உள்ள ஒரு டிடபிள்யூஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. அந்த வகையில் இந்த டிடபிள்யூஸில் உங்களுக்கு 46 டெசிபிளுக்கான ஏஎன்சி கொடுத்துருக்கிறதுனால ஏஎன்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவங்க எல்லாருமே நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறதுனா அந்த இமர்சிவ்க்கான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு நீங்கள் ஹியர் பண்ணுறப்போ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் இந்த டிடபிள்யூஸில் பார்த்தேன். ஓகே, நம்ம இமர்சிவ்னு பேசிட்டோம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பேஷியல் ஆடியோனா ஒன்றும் இல்லை, விர்ச்சுவலாக சவுண்டை எல்லா டைரக்ஷன்லேருந்து வர மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம அதை சவுண்ட் நம்மளோட இயருக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு அல்காரிதம்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஹியர் பண்ணுறப்போ எல்லா டைரக்ஷன்லையும் சவுண்ட் வர மாதிரியான ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் ஆடியோக்கான சப்போர்ட்மே இந்த டிடபிள்யூஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே உங்களுக்கு IP55க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா சப்போஸ் ஸ்வெட் ஆகிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை லைட்டாக ட்ரிசில் மாதிரியான ரெயின்லாம் பட்டதுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த டிடபிள்யூஸ்க்கு ஆகாது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதோட வெயிட் அண்ட் தென் கம்ஃபர்ட், நீங்கள் காதில் வியர் பண்ணுறப்போ அந்த ஒரு கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இதை எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் இதில் பார்த்தது என்னென்னா, நம்ம மிவியோட டிடபிள்யூஸை ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்லியிருப்போம் அதோட ஆப் கண்ட்ரோல் சுத்தமாக ஒரு ஒஸ்டான ஒரு ஃபீலாக இருந்ததுன்ட்டு. இதில் ரியல்மி லிங்க்ன்ற ஆப் கண்ட்ரோல் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆப்போட கண்ட்ரோல் இருந்தால் என்ன மாதிரியான சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் செட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதனால தான் அது மிகப்பெரிய நெகட்டிவாக லெட் டவுனாக நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஆப் கண்ட்ரோலை பற்றி என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்றத குயிக்காக பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரியல்மி லிங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஆஃப் அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி, இந்த 3 மோட் இருக்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு உங்களுக்கு மைல்டு, மேக்ஸ், மாடரேட் நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே இதில் உங்களுக்கு விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஆடியோ இருக்குது. இது ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீச்சர். நீங்கள் இதில் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி இதை 3மே மேனுவலாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈகோ மோட்லேயுமே உங்களுக்கு டீப் பேஸ், ஒரிஜினல், பியூர் பேஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆடியோ கிளாரிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் ஆடியோவுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் என்ஹான்சர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் என்ஹான்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு சவுண்ட் அவுட்புட் இருக்கும். அண்ட் தென் டியூவல் கனெக்ஷன், ஸோ நீங்கள் டியூவல் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் உங்களுக்கு இயர்பட்ஸ்க்கான ஃபிட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இயரில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மைண்ட் ஃப்ளோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா இதில் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் தென் கெஸ்டர் செட்டிங்ஸ், அதாவது உங்களுடைய டச் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா பட்ஸில், அதை நீங்கள் என்ன மாதிரி ஃபீச்சர்லாம் வைக்கணும், டபுள் டேப்னா எப்படி, ட்ரிபிள் டேப்னா எப்படி, அது எதெல்லாம் ஒர்க் ஆகணுன்ற அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் மூலிமா நீங்கள் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இங்கே ரியல்மி லிங்க் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற நம்ம பார்த்த மிவியில் மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. எதர் நீங்கள் மினிமைஸ் பண்ணாலும் சரி, இல்லை பேக்ரவுண்டில் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணாலும் சரி, சூப்பராக ஒர்க் ஆகுதான் சொல்லி ஆகணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கேமிங் மோட் நம்ம சொல்ல மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்போ அந்த லேட்டன்சி லேக் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் இதெல்லாம் தான் இந்த ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே. ஆப் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கே. நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நெகட்டிவாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டச் கண்ட்ரோல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மேபி யூஸ் பண்ண அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த டச் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த ப்ரெஸ் பண்ணுறது, டச் பண்ணுறது எல்லாமே டிடபிள்யூஸை அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிடபிள்யூஎஸ் டெலிவர் பண்ணுற சவுண்ட் அவுட்புட், பேஸ், உங்களுக்கு ஆப் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்போ ஒரு வெல் ரவுண்டட் ஒரு பேக்கேஜான ஒரு டிவைஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ச்சேஸாக இருக்கும். நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அண்டர் 2K இல்லை ஒரு 2000
200 சம்டைம்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி 2200 இருக்கு. ஆஃபர் டைம்ல இந்த கார்டெலாம் வச்சு வாங்குறப்ப அரௌண்ட் 1900 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஒர்த்தான ஒரு TWS அண்டர் 2Kல உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. பிளிப்கார்ட்லயுமே உங்களுக்கு 4.3க்கான ஸ்டார் ரேட்டிங் இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் 1.25 lakhs கிட்ட ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த TWSக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்ல இருக்கிற பக்காவான ஒரு TWS. நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் மறக்காம எப்படி ஒர்க் அவுட் ஆகுது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.